ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் குட் பை டக்லி திரைப்படத்தோட ட்ரெய்லரில் படக்குழு ஒரு அதிரடியான மாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது குட் பை டக்லி திரைப்படத்தோட டீசர் மற்றும் ட்ரெய்லர் இரண்டிலுமே வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா காட்ட போகிறாங்க. ஸோ என்ன அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும், ட்ரெய்லர் எப்போது வெளியாக அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குட் பை டக்லி திரைப்படத்தோட டீசர் ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க. டீசர் உங்களுக்கு பிடித்திருந்ததா இல்லை அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லருக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி உலகம் முழுவதும் குட் பை டக்லி திரைப்படம் வெளியாக போகுது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் தான் இருக்குது. அதுக்குள்ள தேர்ட் சிங்கிள் ட்ரெய்லர் என அடுத்தடுத்து நிறைய அப்டேட் லைன்ல இருக்குது. இந்த ஒரு நிலையில தற்பொழுது ட்ரெய்லருக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி டீசரை ரெடி பண்ணும்போது முழுக்க அதிசோட ரசிகர்களை மனதில் வைத்து தான் அந்த ஒரு டீசரை ரெடி பண்ணியிருக்கிறாங்களாம். அதாவது டீசர் முழுக்க ஆக்ஷன் என அதிரடியாக நிறைய ஃபைட் சீனை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து வச்சிருந்தாங்க. இதை பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய படமாக இருக்குமா இல்லை அப்படின்றக்கான ஒரு எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. இந்த நிலையில தற்பொழுது ட்ரெய்லர்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு மாற்றம் வந்து செஞ்சிருக்கிறாங்களாம். அதாவது நாளை வெளியாக உள்ள டீசர்ல வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க குடும்பத்துடன் பார்க்கலாம் என்கின்ற உணர்வை ஏற்படுத்தும் வகையில சென்டிமெண்ட் காட்சிகளை ட்ரெய்லர்ல வைக்க படக்குழு திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. அதாவது டீசர்ல முழுக்க ஆக்ஷன் காட்சிகளை, ட்ரெய்லர்ல முழுக்க சென்டிமெண்ட் காட்சிகளும் வைக்க படக்குழு திட்டமிட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக ஏப்ரல் 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் வெளியாவது உறுதியாக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரெய்லருக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் சென்டிமெண்ட்டும் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே அன்பா, தேங்க்யூ.